இப்போ நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு, அப்புறம் 26ல் நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம், மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடங்குடமாக தேன் எடுத்துகிட்டு வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிடலாம், காதுலேயே ஊற்றுவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமாக இருக்கு. அப்போ என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பார்த்துக்கணும், இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்தர் படம் இருக்கும் பார்த்துக்கணும். ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. அதே மாதிரிதான் அப்ப நம்ம தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம், அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு, அது தயவுல நம்ம அடைஞ்சிக்கலாம். இன்னும் சில தகுதிகள் வேணாம் அமெரிக்கா வேணாம், நம்ம சீனா பக்கத்தில் சீனா தயவுல அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு. நம்ம இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு